வேதாரண்யம் அருகே உள்ள புஷ்பவனத்தில் தூய்மை பாரத இயக்கத்தின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிளாஸ்டிக் பொருட்களை மறு சுழற்சி முறையில் அரைத்து விற்பனை கூடம் துவக்க விழா. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள புஷ்பவனத்தில் இன்று ஊராட்சி மன்ற தலைவர் நாடிமுத்து தலைமையில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சரவணன் முன்னிலையில் தூய்மை பாரத இயக்கத்தின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 18 ஊராட்சிகளில் உள்ள திடக்கழிவு மேலாண்மை மூலம் பிளாஸ்டிக் பொருட்களை பிரித்து எடுத்து 1 கிலோ 8 ரூபாய் வாங்கி புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட எந்திரத்தின் உதவியால் மறு சுழற்சி முறையில் அடைக்கப்பட்டு அதனை தார் சாலை போடுவதற்கு பயன்படுத்தப்படும் எனவும் அதனை 1 கிலோ மறுசுழற்சி முறையில் அரைக்கப்பட்ட பிளாஸ்டிக்கை 38 ரூபாய்க்கு சாலை போடும் ஒப்பந்தக்காரர்களிடம் விற்கப்படும் என தெரிவித்தனர். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் கிராமங்கள் தூய்மை பெறும் எனவும் தெரிவித்தனர். இந்த துவக்க விழாவில் புஷ்பவனம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரகுபாலன், வட்டார வளர்ச்சி அதிகாரி ராஜி, பொறியாளர் மணிமாறன், மேற்பார்வையாளர் வேல்கண்ணன், புஷ்பவனம் வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி எழுத்தர், மகளிர் சுய உதவி குழுவினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போய் दुकान அஞ்சு கிலோ பழைய மிஷின் இந்த வரேன் புதுமாக அந்த அரைச்சு தள்ளி போட்டோம்னா அப்புறம் ஒன்றியம் புஷ்பவனம் ஊராட்சியில் தூய்மை பாரத இயக்கத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு பிளாஸ்டிக் அரவை இயந்திரம் கொடுத்துருக்குறாங்க. இதை புஷ்பவனம் ஊராட்சியில் பிஎல்எஃப் மூலமாக இயக்கப்பட்டு 1 கிலோ 7லேருந்து 8 ரூபா வரைக்கும் வாங்கி அதை அரைத்து பின்னாடி 35 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறோம். அதனால் அனைத்து ஊராட்சிகளிலிருந்தும் இங்கே வந்து விற்பனை எதுக்காக பண்ணுறாங்க, யார் வாங்குறா சொல்லுங்க. அந்த விற்பனை வந்து தார் போடுறதுக்காக அனைத்து கிராமங்கள்லேருந்தும் வாங்குகிறாங்க. அனைத்து இதுலேருந்து பிளாஸ்டிக் இயந்திரத்தினால ஊரில் சுத்தமாக தூய்மை குப்பை குளங்கள் இல்லாமல் தூய்மையாக இருக்க விடுது.
வரையறும்.